ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அனுதினமும் இயேசுவோடு என்ற இந்த நிகழ்ச்சியிலே வேதத்தில் இருக்கிற அல்லது நம்ம வேகமாய் பைபிள் வாசித்து செல்லும் பொழுது பல காரியங்கள் நமக்கு முரண்பாடாக இருக்கிறது போல அல்லது தவறாக இருக்கிறது போல நமக்கு தெரிகிறது. அதற்கான எளிய காரணங்கள் என்ன, அதனுடைய உண்மை அர்த்தம் என்ன என்பதை நாம் இந்த நாட்களிலே ஒவ்வொன்றாய் காலை தியானத்திலே கற்றுக்கொள்ளுகிறோம். அப்படி அடுத்த ஒரு பெரிய பிரச்சனை, சைவமா அசைவமா? சைவ உணவுகள் வெஜிடேரியன், அசைவ உணவுகள் நான் வெஜிடேரியன் அப்படின்னு இன்றைக்கி ரெண்டு பெரும் பிரிவாக இருக்கிறது. இந்த சைவம் என்னமோ ரொம்ப வசதி மாதிரி ஜனங்களுக்குள்ளே ஒரு பிரம்மை, ஒரு மாயை. அசைவம் எல்லாமே கீழ்த்தரமானது, அசைவம் சாப்பிடுகிறவர்களே கீழானவர்கள் என்கிற ஒரு பொய்யான பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கி இருக்கிற நடைமுறை உலகத்தில். அப்போ பைபிள் படி ஆண்டவர் இந்த சைவம் அசைவம்ங்கிற அந்த உணவு பழக்க வழக்கங்கள் எப்படி உருவாக்கினார் என்று நாம் பார்க்க போகிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் 2 வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். 29, 30வது வசனம். பின்னும் தேவன், இதோ பூமியின் மேல் எங்கும் விதை தரும் சகலவித பூண்டுகளையும் விதை தரும் கனி மரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு ஆகாரமாக கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு ஆகாரமாக இருக்க கடவுது. இப்போ ஆரம்பத்தில் ஆண்டவர் மனிதர்களை உருவாக்கின பொழுது அவர்களை வெஜிடேரியனாகத்தான் ஆண்டவர் படைத்தார். அவர்கள் அத்தனை பேருக்கும் அந்த சைவ உணவை தான் சாப்பிடும்படி ஆண்டவர் கொடுத்தார். சகலவித பசுமையான பூண்டுகள், புல் பூண்டுகள், தாவர உணவு மட்டும்தான் ஆண்டவர் முதலாவது மனுக்குலத்துக்கு கொடுத்தார். 30வது வசனம் வாசிக்கிறேன். பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றுக்கும் பசுமையான சகலவித பூண்டுகளையும் ஆகாரமாய் கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, அனைத்து மிருகங்கள், பறவைகள், ஊறும் பிராணிகள் எல்லாத்துக்குமே சைவம்தான் உணவாய் கொடுக்கப்பட்டது. படைப்பின் போது ஆண்டவர் மனிதர்களுக்கும் சரி, விலங்குகளுக்கும், பறவைகளுக்கும், ஊறும் பிராணிகளுக்கும் சரி சைவ உணவை தான் கொடுத்தார். அப்போ சைவம் தானே மேலானதாக இருக்கணும். ஆனால் இன்றைக்கி விஞ்ஞானம் நமக்கு என்ன சொல்லுது பாருங்கள். சில விலங்குகள் சைவம் சாப்பிடுவதற்கு ஏற்ற பல் அமைப்பு கொண்டிருக்கிறது. சில மிருகங்கள் மாமிச உணவை சாப்பிடுவதற்கான பல் அமைப்பை கொண்டிருக்கிறது. இதில் மனிதனுடைய பல் அமைப்பு இன்னும் சைவம் சாப்பிடுகிற அந்த பிராணிகள் மாதிரியான பல் அமைப்பில் தான் மனிதனும் இருக்கிறான். இப்படி ஒரு சர்ச்சை நடந்து கொண்டிருக்கிறது. இது அறிவியல் பூர்வமானது, விஞ்ஞான பூர்வமானது. ஆனால் பைபிள் படி பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஆரம்பத்தில் இந்த பூமியில் படைத்த மனிதர்களையும், மிருகங்கள், பறவைகள், ஊறும் பிராணிகள் எல்லாரையுமே வெஜிடேரியனாக தான் படைத்தார். அப்படித்தான் இருந்தார்கள். ஆனால் காலங்கள் கடந்து வந்து கொண்டே இருந்தது. ஜனக்கூட்டம் அதிகமாய் பெருகினது. ஜனங்கள் ஆண்டவருக்கு விரோதமான பாவம் செய்தார்கள். எப்போ? வெஜிடேரியனாக இருக்கும் பொழுதே அத்தனை பேர் தப்பு செய்தார்கள். வெஜிடேரியன்னா தப்பே செய்ய மாட்டாங்க, நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்க தான் அந்த மிருக குணம் வந்துருங்கிறது ஒரு சுத்த ஃப்ராடு, பொய். அது ஒரு பூமியில் மனிதர்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு மாய பிம்பம். ஏனென்றால் ஆரம்பத்திலே மனிதன் சைவ உணவு சாப்பிட படைக்கப்பட்ட பொழுதுதான் காயின் ஆபேலை கொன்றான். முதல் கொலை வெஜிடேரியன் சாப்பிட்றவன் தான் பண்ணான். ஆண்டவர் எல்லாரையுமே வெஜிடேரியனாக தான் படைச்சிருந்தார். இந்த மனிதர்கள் பாவம் செய்து அக்கிரமம் பெருகி பூமியை அழிக்கும்படி ஆண்டவர் சித்தம் கொண்ட பொழுது
நோவா காலத்தில் ஒரு பெரு வெள்ளம் வந்தது. இந்த பெரு வெள்ளத்தில் எல்லாரும் அழிந்து போனார்கள். 8 பேர் மட்டும் ஒரு ஃபேமிலியில் காக்கப்பட்டார்கள். மிருகங்கள், பறவைகள்லாம் ஒரு ஜோடி பாதுகாக்கப்பட்டது. இந்த ஜலப்பிரளயம் முடிந்து மறுபடியும் மனித இனம் துவங்க ஆரம்பிக்கும் பொழுது, நீங்கள் ஆதியாகமத்தில் 7ஆம் அதிகாரம் 8ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, இந்த 40 நாள் பெரு வெள்ளம் வந்து எல்லாரையும் மூழ்கடித்தது. இப்போ 9ஆம் அதிகாரத்துக்கு வருகிறோம். ஆதியாகமம் 9ஆம் அதிகாரத்தில் 1, 2, 3 ஆகிய வசனங்களை வாசிக்கிறேன். பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள், உங்களை பற்றிய பயமும் அச்சமும் பூமியில் உள்ள சகல மிருகங்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் உண்டாயிருக்கும், பூமியிலே நடமாடுகிற யாவும் சமுத்திரத்தின் மச்சங்கள் யாவும் உங்களுக்கு கையளிக்கப்பட்டன, நடமாடுகிற ஜீவ ஜந்துக்கள் யாவும் உங்களுக்கு ஆகாரமாய் இருப்பதாக, பசும் பூண்டுகளையும் உங்களுக்கு தந்தது போல அவைகள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தந்தேன், மாம்சத்தை அதன் உயிராகிய இரத்தத்தோடு புசிக்க வேண்டாம். ஜலப்பிரளயத்துக்கு பிறகு மனுஷனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வெஜிடேரியனாய் உங்களை நான் படைத்து வெஜிடேரியனை உணவாய் கொடுத்தது போல இப்பொழுது எல்லா மிருகங்களையும் பறவைகளையும் ஊரும் பிராணிகளையும் நீங்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜீவ ஜந்துக்களையும் அடித்து சாப்பிடலாம், அதையும் நான் உங்களுக்கு உணவாய் தருகிறேன் என்று ஆண்டவர் சொல்லி அவர் நான் வெஜிடேரியனையும் நமக்கு கொடுத்தார். அப்போ வெஜிடேரியன் உணவும் கடவுளால் மனிதனுக்கு கையளிக்கப்பட்டது, நான் வெஜிடேரியனும் கடவுளால் மனிதனுக்கு கையளிக்கப்பட்டதாகவே 2ல் இது ஒசத்தி இது தாழ்த்தி அப்படின்னு பேச்சுக்கே இடமில்லை. எல்லாம் ஒன்று தான், எல்லாம் ஒன்று தான். வெஜிடேரியன் சாப்பிடுவதும் நான் வெஜிடேரியன் சாப்பிடுவதும் சேம், ஒன்று தான். ஆகவே வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களாம் யோக்கியனாக இருப்பான், நான் வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களாம் அயோக்கியனாக இருப்பான்ங்கிறது பொய்யான ஒரு பிம்பம், கட்டமைப்பு. ஆண்டவர்கிட்ட சொல்லும், ஆண்டவரே இந்த உலகத்தில் நாங்கள் வேலை பார்க்குற இடங்களிலெல்லாம் அசைவம் சாப்பிட்டா எங்களை ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இந்த பொய்யான கட்டமைப்பை, இது பொய் என்பதை நாங்கள் உணர்ந்து கொண்டு மகிழ்ச்சியாய் நாங்கள் வாழ உதவி செய்யும், ஆசீர்வதியும். May God bless you.